ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக லேட் ஆயிருச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவர் நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் அந்த ஒரு பதஷ்டம் தெரியாமல் கொஞ்சம் பேச்சில் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இவருக்கு பல்ஸ் ரேட்டு இறங்க இறங்க அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோன்ட்டு பையன் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போங்க. அது தடத்தடத்தடனா பல்ஸ் ரேட் இறங்கிருச்சு. சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தாரா சார்? இல்லை இல்லை, அவர் எல்லாத்தையுமே எடுத்துக்குவார். அலோபதி மட்டும் இல்லை, ஹோமியோபதியோ சித்தாவோ என்னன்னா எது 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 நல்லதுன்னு எதை சொன்னாலும் அவர் எடுத்துக்குவார். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர். அடுத்தவங்களுக்கே நல்லது சொல்றவர். என்னென்ன வழிகாட்டுதல் செய்யணுமோ அப்படிலாம் சொல்றவர். இல்லை இல்லை, அடுத்தவங்களுக்கு எல்லாருமே அது இப்போ தமிழ்வாணன் ஒரு சிலர் கிண்டலும் அடித்தாங்க. அதுக்காக நல்லது சொல்லாமல் இருக்க முடியுமா? அதே மாதிரி வலம்புரிஜன் மருத்துவத்தை பற்றி சொல்லாத விஷயமே இல்லை. மாமேதை மருத்துவ ஒரு வலம்புரி ஜான் அவர் இந்த கீரை சாப்பிடு, இந்த வல்லாரை கீரையை சாப்பிடுங்க, அதுக்கு நல்லது இதுக்கு நல்லது. அவருக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வந்துச்சு. அதையும் நம்ம சொல்லி காட்ட முடியுமா? தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச நல்லதை அடுத்தவங்களுக்கு சொல்லுவோங்கிற பழக்கம் நல்ல பழக்கம்.